எனக்கு வந்து கால் பண்ணாங்க. திமுகலேருந்து ஒரு அக்கா கால் பண்ணாங்க. இந்த லோன் மீட்டிங்கு, லோனுக்காக உங்கள கூப்பிடுறோம் வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க போனோனே நாங்க நார்மலா தான் உட்காந்துருந்தோம். அங்க வந்து ஒரு தாத்தா வந்து சொன்னாரு ஆனா, இது வந்து கட்சி வந்து விஜய் கட்சி வந்து திமுக கட்சியோட இணையுது அப்படின்னு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் பார்த்தா எனக்கு வந்து உறுப்பினர் கார்டே இல்ல. இனிமே தான் நான் போட போறேன். ஆனா உறுப்பினர் யாரோ ஒருத்தர் உறுப்பினர் கார்டை என்கிட்ட குடுத்து, அத தீக்க வச்சு எங்கள உட்கார வச்சு, நாங்க வந்து விஜய் கட்சி நம்ம கட்சியில இருந்து அந்த கட்சி திமுக கட்சி போற மாரி எங்களை ஏமாத்தி அந்த ஃப்ராட் வேலை பண்ணிட்டாங்க சார். நம்ம கட்சியுடைய சால்வை எல்லாம் கையில குடுத்து, உறுப்பினர் கார்டெல்லாம் கையில குடுத்து, கீக்குற மாரி ஷாலை தூக்கி போட்டுட்டு அவங்க கட்சி வந்து எங்க மேல போற மாரி எங்களுக்கு எடுத்தாங்க. நார்மலா வந்து லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு கூட்டு போனாங்க. அங்க போயிட்டு லோன் மீட்டிங் சொன்னாங்க. ஒரு காலவர் கழிச்சு வந்து ஜென்ஸ்லாம் வந்து உள்ள வந்தாங்க. ஜென்ஸ்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏன் லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு ஜென்ஸ்லாம் உள்ள வரீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து இது ஒன்றும் இல்லம்மா, சின்னதா ஒரு மீட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல. யாரோ ஒரு கார்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது வந்து இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு அப்ப நான் கேள்வி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு வராது, சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷால்வையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இதையும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம். நாங்க வந்து விஜய் கட்சியில தானே இருக்கோம், திமுகல வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்ல, சாதாரண ஒரு விஷயம் தான். சும்மா நீங்க கழுத்துல இருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல எங்களை பேச விடல. பேச விடாத போது நாங்க என்ன பண்ண முடியும், ஜென்ஸ் எல்லாம் வேற அவ்வளவு பேர் இருக்காங்க, கட்சி அலங்க இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எங்களால வெளியே வர முடியாது. அந்த நேரத்துல நாங்க பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும்தான் நாங்க செய்ய முடியுமே தவிர எங்களால வெளியே வர முடியல. அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நாங்க அந்த இடத்துல வந்து மாறுற மாதிரி அந்த இடத்துல வந்து நாங்க நடிக்க முடிஞ்சது எங்களால அந்த ஒரு நிமிஷம். மத்தபடி வந்து நாங்க முழுசா அந்த கட்சிக்கெல்லாம் போல. நாங்க எப்பவுமே விஜய் கட்சியில தான் இருக்கோம்.